இந்தியா வந்திருந்த சங்கீதா திரும்பவும் லண்டனுக்கே சென்றிருக்காங்க அப்படின்னும் இதற்கு காரணம் திரிஷா தான் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த வாரம் சங்கீதா அவர்கள் சிஎம் விஜய் அவர்களுக்கு கொடுத்திருந்த டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கியிருந்தாங்க. அண்ட் அதன் மூலயமா அவங்க ரெண்டு பேருமே மறுபடியும் ஒன்று சேர போகிறாங்க, மீண்டும் அவங்களோட ஃபேமிலி வந்து பழைய மாதிரி மாறப்போகுது அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வேலையாக இன்னைக்கு சுதந்திர தின விழாவில் நடிகை திரிஷா அவர்கள் கலந்துக்கிட்டது அப்படிங்கிறது எல்லோருக்கும் மிகப்பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அவங்க கலந்துக்கிட்டதன் மூலியமாக சங்கீதாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஒரு கேள்வியாகவுமே இருந்துச்சு. அண்ட் அதோட ஒரு ரிசல்ட்டாக சங்கீதா அவர்கள் மறுபடியும் லண்டனுக்கே திரும்பி சென்றிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. வரப்போகிற ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதாவிற்கு 27ஆம் ஆண்டு கல்யாண தின நாள். அண்ட் அந்த ஒரு நாளை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணணும், மறுபடியும் அவங்க ரெண்டு பேர்த்தை சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், குறிப்பாக ஜேசன் சஞ்சய் அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே முனைப்போட செயல்பட்டு இருந்திருக்காங்க. மறுபடியும் அவங்க ரெண்டு பேரையுமே கன்வின்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. குறிப்பாக சங்கீதா மேம லண்டன்லேருந்து இந்தியா வர வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி ஒரு வழியாக இந்தியா வர வச்சிருக்காங்க. பட் அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டில் தான் அவங்க இருந்திருக்காங்க. ஆகஸ்ட் 25 போல் அவங்கள கூட்டி வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வாக நடந்தது தான் இன்னைக்கு ஜார்ஜ் கோட்டையில் திரிஷா அவர்கள் கலந்துக்கிட்டதோடு மட்டும் இருந்திருந்தா பரவாயில்ல. சிஎம் விஜய் அவர்களுக்கு சல்யூட் வைக்கிறது, அவங்க அப்பா அம்மா கூட உட்காந்து ஜாலியாக பேசுறது அப்படின்னு இதெல்லாம் நேரலையில் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் பார்த்துருந்தாங்க. இதனால் மிகப்பெரும் ஒரு பூகம்பம் மறுபடியும் வெடிச்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்து கடுப்பான சங்கீதா அவர்கள் மறுபடியும் மிகப்பெரும் ஒரு கோவத்தின் உச்சிக்கே போயிருக்காங்க. நான் இவரை வந்து மறுபடியும் இந்த ஒரு நடிகை கூட பேசக்கூடாது, இவங்க கூட வெளியே போகக்கூடாது, குறிப்பாக இவங்களை வந்து மிக முக்கியமாக பொது நிகழ்ச்சிகளுக்கு கூட்டி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இந்த விஷயங்கள்லாம் கண்டிஷன் போட்டு தான் நான் வந்து டிவோர்ஸ் கேஸே வாபஸ் வாங்கியிருந்தேன். பட் இப்போ மறுபடியும் அதே நடக்குது. அதுவும் இவர் முதல் முறையாக கொடியேற்ற போகிறப்ப இவங்க அங்கே போய் இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் போது நான் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சங்கீதா விஜய் அவர்கள் மறுபடியும் லண்டனுக்கே திரும்பி போயிருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு காரணத்தினால அவங்க லண்டனுக்கு போனது அப்படிங்கிறது நார்மலாக கோச்சிக்கிட்டு போனது தானா, இல்லை மறுபடியும் வந்து டிவோர்ஸ் கேஸ் எதுவும் போட போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரும் ஒரு கேள்வி இப்போ ரசிகர்களுக்கு மத்தியில் எழுந்திருக்கு. கண்டிப்பாக விஜய் சாரோட ரசிகர்களுக்கும் சரி, டிவிகேவோட தொண்டர்களுக்கும் சரி, இன்னைக்கு நடந்தது அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாத ஒன்றா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜேசன் சஞ்சய் அவர்கள் அப்பான்னு பேசுகிறதே இல்லைன்னு சொன்னாங்க. பட் அவர் சடனாக இன்டர்வியூவில் விஜய் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். அதே மாதிரி சங்கீதா மேம் வந்து டிவோர்ஸ் கொடுக்குறதுல உறுதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அடுத்த வாரமே அவங்க டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வந்து அவங்களோட டிவோர்ஸ்லாம் முடிஞ்சு மறுபடியும் ஒன்று சேர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி திரிஷா அவர்கள் உள்ள போந்து மொத்த ஆட்டத்தையுமே குழப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி அவங்க முன்வைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தோணுது. நீங்கள் திரிஷா அவர்கள் ஜார்ஜ் கோட்டைக்கு வந்து நினச்சி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.